அனைவருக்கும் வணக்கம். ட்ரைபர்ட் சீசனோட தமிழ் வகுப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வகுப்பு என்னன்னா, 2 வெவ்வேறு சொற்களை இணைத்து ஒரு புதிய சொல்லை உருவாக்குதல். இது நம்மளோட ஓல்டு சிலபஸ்ல இல்ல. நியூ சிலபஸ்ல தான் அத ஆடெண்டமா குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நியூ சிலபஸ்ல ஒரு 50 வார்த்தைகள் நம்ம பார்க்க போறோம். இந்த இந்த கான்செப்ட்டோட சிறப்பம்சமே என்னன்னா, 2 வெவ்வேறு வார்த்தைகள சேர்ப்பீங்க. அப்படி சேர்த்து உருவாக்கப்படுற வார்த்தை 2க்குமே தொடர்பில்லாத ஒரு இன்னொரு வார்த்தையாக உருவாகும். இந்த மாதிரி இங்கிலீஷ்லயும் கான்செப்ட்ஸ் இருக்கு. பார்ட்மண்டே வேர்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆங்கிலத்திலயும் இந்த நடைமுறை உண்டு. தமிழ்ல இதுவும் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. 2 வார்த்தைகளை எப்படி சேர்க்கிறது? நிறைய வார்த்தைகளை குடுத்துட்டு, சரியான அர்த்தத்துல 2 வார்த்தைகள் எது இடம்பெறுதோ அதை மட்டும் தேர்ந்தெடுங்க. அந்த மாதிரி கேள்விகள் இந்த இடத்துல இருந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய சிலபஸ்ல நமக்கு அது டைரக்டா குடுக்கப்படல அப்படின்னாலும் கேள்விகள் கொடுத்திருக்காங்க. இப்ப புதுசா ரீசெண்டா வந்த எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரியான கேள்விகள் அதிகம் இடம்பெறத நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறதுனால இதோட பேசிக் ஐடியாஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 வெவ்வேறு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 தொடர்பில்லாத வார்த்தைகள், வேறு வேறு வார்த்தைகளை சேர்த்து ஒரு புதிய வார்த்தையை நம்ம உருவாக்குறோம். அந்த உருவாக்கப்படுகிற வார்த்தைக்கும் இந்த 2 வார்த்தைக்கும் பெருசா எதுவும் தொடர்பு இருக்காது. இல்ல ஏதாவது ஒரு வார்த்தைக்கு தான் தொடர்பு இருக்கும். அப்படி அந்த 2 வார்த்தைகளை உருவாக்கி புதுசா ஒரு வார்த்தை உருவாக்குறோம் இல்லையா? அது ஒற்றை வார்த்தை தான். இரட்டை வார்த்தை கிடையாது. ஒற்றை விஷயத்தை குறிக்கிற வார்த்தையாகத்தான் இருக்கும். அதுல நம்ம 50 வார்த்தைகள் இன்றைக்கான வகுப்புல பார்க்க போறோம். ஓகேவா? 2 வெவ்வேறு சொற்களை இணைத்து புதிய அர்த்தத்தை தரும் சொல்லை உருவாக்குவதுதான் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்ற கான்செப்ட். அதுக்கு கீழே நம்ம 50 வார்த்தைகள் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் வார்த்தை நம்ம பார்க்க போற வார்த்தை என்னன்னா, முகம் கூட்டல் வரி முகவரி. முகம் அப்படின்னா ஃபேஸ், நமக்கு தெரியும் இல்லையா? வரினா கோடு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம வரிகள், கோடுகள் அப்படின்னு சொல்றோம். இல்ல வரி கட்டுறோம் இல்லையா? கப்பம், கிஸ்தி அந்த மாதிரி. அந்த 2 வெவ்வேறு வார்த்தைகளை சேர்த்து உருவாக்குற இந்த முகவரி அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? முகவரிக்கு என்ன அர்த்தம்? முகவரினா அட்ரஸ். முகவரினா அட்ரஸ். முகம்னா ஃபேஸ், வரினா டாக்ஸ். 3 வெவ்வேறு வார்த்தைகள் பாத்தீங்களா? ஃபேஸ், டாக்ஸ், கிவ்ஸ், அட்ரஸ். முகம் கூட்டல் வரி முகவரி. அந்த வார்த்தை புதுசா உருவாகுது இல்லையா? இதுதான் புதிய சொற்களை உருவாக்குதல். 2 வெவ்வேறு சொற்களை இணைத்து ஒரு புதிய சொற்களை உருவாக்கும். இந்த சொல்லுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. மேக்சிமம் தொடர்பு இருக்காது. இதுதான் புதிய சொல்லை உருவாக்குதல். முதல் வார்த்தை நம்ம பார்த்தது முகம் கூட்டல் வரி முகவரி அப்படிங்கிறது. இப்ப 2வது வார்த்தை அடை கூட்டல் களம் அடைக்கலம். அடை அப்படின்னா ஒரு உணவு பொருள், நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அடை சுடுவாங்க இல்லையா? வீட்டுல உளுந்தடை, பருப்படை அந்த மாதிரிலாம் சுடுவோம் இல்லையா? அடை. அடை அப்படிங்கிறது ஒரு உணவு பொருள். களம். களம்னா பாத்திரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. களம்னா கப்பலை நம்ம களம்னு சொல்லுவோம். நிறைய வார்த்தைகளுக்கு களம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுவோம். மேக்சிமம் அது வந்து ஒரு பாத்திரம், ஏனம்னு சொல்லுவோம், பாத்திரம்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம களம் அப்படின்னு சொல்றோம். கப்பலையும் களம்னு நம்ம சொல்லுவோம். அடை கூட்டல் களம் அடைக்கலம். அடைக்கலனம் சரணாகதி அடைதல். சரணடைதல், சரணாகதி அடைதல். புகலிடம், அவங்க கிட்ட போய் நம்ம புகலிடம் தேடுதல், அதைத்தான் நம்ம அடைக்கலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 வெவ்வேறு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு புதிய சொல் 3வதாக உருவாகுதான். அதுதான் இந்த டாபிக்கு கீழே இருக்குது. ஓகேவா? அடை கூட்டல் களம் அடைக்கலம் 2 வெவ்வேறு சொற்கள் இணைச்சு இப்படி உருவாக்கியிருக்கோம். நூல் கூட்டல் வெளி நூல்வெளி. நூல் அப்படின்றது நீங்க தைக்கிற நூலா இருக்கலாம், இல்ல புத்தகமா இருக்கலாம். ஏதோ ஒரு பொருளா நீங்க எடுத்துக்கோங்க. தைக்கிற நூலாக நான் இங்க எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வெளினா வெளிப்புறம், வெளியே, அவுட் சைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நூல்வெளி அப்படின்னா என்ன அர்த்தம்? நூல்வெளி அப்படின்னா அந்த நூலை பத்தி நம்ம சொல்ல போற அந்த ஜிஸ்ட், அந்த கருத்து, அந்த கருத்தோட சாறு, அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நூல்வெளி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நூல்வெளி அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருப்பாங்க இல்லையா, கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த பாடத்துல இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு. அதுதான் நூல்வெளி. அப்போ நூல் கூட்டல் வெளி 2 வித்தியாசமான வார்த்தைகள் இணைச்சு நூல்வெளி அப்படின்னு உருவாக்குறோம். இப்படி வெவ்வேறு வார்த்தைகளை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். இது ஒரு லேட்டஸ்டா கொடுக்கப்பட்ட ஒரு டாபிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நிறைய வார்த்தைகளை நம்மளால உருவாக்க முடியும். ஆனா எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, அர்த்தமுடைய வார்த்தையா இருக்கணும், உண்மையிலே அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். இப்ப நூல்வெளின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப நூல் களம்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அந்த மாதிரி நான் சொல்றேன். இல்லாத ஒரு வார்த்தையும் உருவாக்க முடியாது. முகம் களம்
அப்படின்னு உருவாக்க முடியாது. ஓகே, முகம் அடை அப்படின்னு ஒரு வார்த்தை, இல்லாத வார்த்தையை நீங்க உருவாக்க கூடாது. அர்த்தமுள்ள வார்த்தையை, இருக்கிற வார்த்தையை தான் நம்ம உருவாக்கணும். 3 வார்த்தைகள் பார்த்திருக்கோம். இப்ப 4வதா நம்ம பார்க்க போற வார்த்தை வெட்டுக்கிளி. வெட்டு கூட்டல் கிளி, வெட்டுக்கிளி. வெட்டு அப்படின்னா துண்டாக்குறது, கட் பண்றது. கிளினா பேரட் இல்லையா? கிளிக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. தத்தைன்னு சொல்லுவோம், சுகம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய பெயர்கள் கிளிக்கு இருக்கு. ஸோ வெட்டு கூட்டல் கிளி, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளின்றது வேற ஒரு உயிரினத்தை நம்ம குறிக்கிறோம். பச்சையா இருக்கிற ஒரு சின்ன ஒரு பூச்சி இனத்தை நம்ம வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்படி வெவ்வேறு வார்த்தைகள் இணைத்து புதிய வார்த்தையை நம்ம இங்க உருவாக்கியிருக்கோம். அதே போலதான் கடல் கூட்டல் குதிரை. கடல் குதிரை. கடல்னா நமக்கு தெரியும், நம்ம பார்க்குற ஒரு கடற்கரை, கடல் சார்ந்த விஷயம். கடல்னா நீர் நிரம்பிய ஒரு பரப்பு, அதுதான் நம்ம கடல்னு சொல்லுவோம். குதிரை பரின்னு சொல்லுவோம், குதிரை. கடல் கூட்டல் குதிரை, கடல் குதிரை. கடல் குதிரைங்கிறது வேற ஒரு உயிரினம், சின்னதா இருக்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை, ஒரு யுனிக்கான ஒரு உயிரினத்தை நம்ம கடல் குதிரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கடல் குதிரைக்கும் இந்த குதிரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே, ஆனா அதற்கு கடல் குதிரை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். 2 வெவ்வேறு வார்த்தைகள் இணைத்து புதிய சொல்லை உருவாக்குறோம். கண் கூட்டல் மணி, கண்மணி. கண்ணுனா விழி, நமக்கு தெரியும். மணினா கோர்ப்பதற்காக நம்ம பயன்படுத்துறது, ஆபரணங்கள்ல பயன்படுத்துறது, ஒரு வகையான ஒரு ஒரு மெட்டல், அந்த மாதிரி சொல்லலாம். மெட்டல் கூட கிடையாது, ஒரு வகையான ஆபரணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ கண் கூட்டல் மணி, கண்மணி. கண்மணிங்கிறது கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த உள்ள இருக்கிற படலத்தை, நம்ம அந்த கருவிழி படலத்தை நம்ம கண்மணி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு பெண்ணை நம்ம அன்பாக அழைக்கிறப்ப கண்மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி புதிய சொல் இந்த இடத்துல உருவாயிருக்கு. மடி கூட்டல் கணினி, மடிக்கணினி. மடி அப்படின்னா நம்மளுடைய மடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம், லேப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல மடி அப்படின்னு சொல்லுவோம். கணினி அப்படின்றது கம்ப்யூட்டர், அதை நம்ம சொல்றோம். மடியும் கணினியும் சேர்ந்து மடிக்கணினி, லேப்டாப் அப்படின்னு ஒரு புதிய வார்த்தை உருவாகுது. அந்த மடிக்கணினி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கணினிக்கு உபயோகப்படுத்த மாட்டோம். காரணம் என்ன? ஏன்னா கணினியை நம்ம மடியில வச்சு பயன்படுத்த மாட்டோம். இன்னொன்னு, இதை நீங்க மடிக்கணினி அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுக்கலாம். மடி அப்படின்னா மடித்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஃபோல்டபிள். மடி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா மடி கூட்டல் கணினி, இங்க இக்கு வராது. மடிக்கணினி, ஃபோல்டு பண்ற கணினி அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தாலும் அது ஒரு புதிய சொல்லத்தான் உருவாக்குது. மடினா ஃபோல்டபிள் கணினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மடிக்கணினி அப்படின்னு எடுத்துக்கலாம். கால் கூட்டல் வாய், கால்வாய் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. கால் அப்படின்றது உடல் உறுப்புகள்ல ஒண்ணு, வாயின்றதும் அப்படிதான். 2யும் சேர்த்து கால்வாய் அப்படின்ற ஒரு புது வாய்க்கால்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாய் கூட்டல் கால், வாய்க்கால். ஸோ 2 வெவ்வேறு உடல் உறுப்புகளை சேர்த்து ஒரு நீர் போக்குவரத்து, அந்த ஒரு வழித்தடத்தை நம்ம குறிக்கிறோம். இப்படி 2 வெவ்வேறு வார்த்தைகளை சேர்த்து புதிய வார்த்தையை நம்மளால உருவாக்க முடியும். கால் கூட்டல் வாய், கால்வாய். வாய் கூட்டல் கால், கால், வாய்க்கால் அப்படிங்கிறது. அடுத்து தேன் கூட்டல் மழை, தேன்மழை. தேன்மழை அப்படின்னு வார்த்தை நம்ம பேசுவோம், அவங்க பேசினா அப்படியே தேன்மழை பொழிந்த மாதிரி இருக்கு. உங்களுடைய தமிழ் பேச்சு கேட்கும் பொழுது எங்களுடைய காதுல வந்து தேன்மழை பொழிந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? தேன்மழை. தேன் அப்படிங்கிறது ஒரு உணவுப் பொருள், அது ஒரு வார்த்தை. மழை அப்படின்றது வானத்திலிருந்து கொட்டக்கூடிய ஒரு விஷயம். அது 2யும் சேர்த்து தேன்மழை அப்படின்னு ஒரு புதுசா ஃபியூஷனா ஒரு வார்த்தை கிரியேட் பண்றோம் இல்லையா? இதுவும் இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து 11வது வார்த்தை கை கூட்டல் விலங்கு, கை விலங்கு. கையினா உடல் உறுப்புகள்ல ஒண்ணு நமக்கு தெரியும். விலங்கு அப்படின்னா அனிமல், மிருகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கை மிருகமா அதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டா கை விலங்கு. அந்த கையில போடுவாங்க இல்லையா, குற்றவாளிகளுக்கு எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த கை விலங்கு. ஓகேவா? ஹேண்ட் கஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஹேண்ட் கஃப், கஃப்னு சொல்லுவாங்க அந்த விலங்கு, ஹேண்ட் கஃப். கை கூட்டல் வரிசை, கை வரிசை. திருடர்களை பத்தி நியூஸ் பார்க்கும்போது இந்த வீட்டுல வந்து திருடன் வந்து கைவரிசை, பூட்டிய வீட்டை திறந்து திருடன் கைவரிசை அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. கை அப்படின்னாக்கா நம்மளோட ஹேண்டு, வரிசை அப்படின்னா கியூல நிக்கிறது, லைன்ல நிக்கிறது தானே கியூ. ஆனா கைவரிசை அப்படின்னா என்னன்னா திறமை அப்படின்னு அர்த்தம், ஸ்கில் அப்படின்னு அர்த்தம். கைவரிசை காட்டுதல் அப்படின்னா அவனோட ஸ்கில்ல காட்டிட்டான் அப்படின்னு அர்த்தம். கை திறமையை காட்டுதல் அப்படின்னு அர்த்தம். 2 வெவ்வேறு வார்த்தைகள் இணைத்தா இன்னொரு புது வார்த்தை உருவாகுது. ஓகேவா? புகை கூட்டல் படம், புகைப்படம். புகைன்னா நமக்கு தெரியும், அந்த ஸ்மோக், அந்த ஸ்மோக்கி ஃபீலிங்கை நம்ம புகை அப்படின்னு சொல்லுவோம். படம் அப்படின்னா எதுவாக வேணா இருக்கலாம். மூவி
இருக்கலாம், இல்ல ஏதாவது மாட்ட வச்சிருக்க படமா இருக்கலாம், எந்த படமா வேணா இருக்கலாம். புகை கூட்டல் படம் புகைப்படம். புகைப்படம்ங்கிறது போட்டோகிராஃபியை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். புகைங்கிறது சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை தான். ஆனா அது படத்தோட சேரும்போது புகைப்படம் அப்படின்ற ஒரு புது வார்த்தை கிரியேட் ஆகுது இல்லையா? இதுதான் இந்த கான்செப்ட். 2 வித்தியாசமான வார்த்தைகள் சேர்ந்து புதிய வார்த்தையை கிரியேட் பண்ணணும். திரை கூட்டல் படம் திரைப்படம். திரை அப்படின்னா திரைச்சீலைன்னு சொல்றோம்ல, ஸ்கிரீன். திரைனா ஸ்கிரீன், படம்னா நம்மளோட ஓவியம் ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம். திரைப்படம் அப்படின்னா மூவி அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல அது போயிடுது. படி கூட்டல் பாண்டி, படித்துறை பாண்டி அப்படின்னு படி கூட்டல் துறை படித்துறை. ஓகேவா? படி கூட்டல் துறை. படினா படிக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. படி அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நடக்கிற படி இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம படின்னு சொல்லுவோம். துறை அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். பொதுப்பணித்துறை நம்ம சொல்றோம் இல்லையா, தமிழ் துறை ஆங்கிலத்துறை அப்படின்னு கல்லூரிகள்ல எல்லாம் நம்ம போகும்போது தமிழ் துறையா ஆங்கிலத்துறையா இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதே மாதிரி அரசு துறையா தனியார் துறையா துறை. 2யும் சேர்த்தீங்கன்னா படித்துறை அப்படின்னு. படித்துறைன்றது குளங்கள் அந்த நீர் பாசன பகுதிகளில் நம்ம இறங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இடத்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா படித்துறை. வடிவேல் சொல்லுவார் இல்லையா, படித்துறை பாண்டி அடமொழி வச்சவா அழிஞ்சு போறதுதான் வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஏன்னா படித்துறையில போய் உட்காருவாரு, அதனால ஒரு பேர் படித்துறை பாண்டி. ஓகே, ஸோ படி கூட்டல் துறை படித்துறை. பட்டு கூட்டல் கோட்டை பட்டுக்கோட்டை. பட்டு அப்படின்றது ஒரு துணியோட ஒரு பெயர் இல்லையா. நமக்கு பட்டுப்புழுக்கள்ல இருந்து எடுக்கப்படுற ஒரு சேலை அதுல நெய்யறதுக்காக நம்ம பட்டு அப்படின்ற ஒரு துணியை நம்ம பயன்படுத்துறோம். கோட்டை அப்படிங்கிறது மதில்களால சூழப்பட்ட ஒரு கட்டடத்தை நம்ம கோட்டை அப்படின்னு சொல்றோம். ஆனா பட்டு கோட்டை இது 2ம் சேர்ந்துச்சுன்னா பட்டுக்கோட்டை அப்படின்ற ஒரு புது ஊருடைய பெயர் பிறக்குது. இப்படி வெவ்வேறு வார்த்தைகளை இணைத்து நம்மளால ஊர் பெயரை கூட கிரியேட் பண்ண முடியும். அதேதான் இங்க செங்கல் கூட்டல் பட்டு செங்கல்பட்டு. செங்கல் அப்படின்றது ஒரு வகையான கல். வீடுகள் கட்டுவதற்கு இல்ல கட்டுமானங்கள் கட்டுவதற்கு பொதுவாக நம்ம பயன்படுத்துறது செங்க சூளையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த செங்கல் சூளையிலிருந்து அறுத்து எடுக்கப்படுற கல் நம்ம செங்கல்னு சொல்றோம். பட்டுங்கிறது துணி, ஒரு வகையான துணி. ஆனா செங்கலும் பட்டும் சேர்ந்து செங்கல் பட்டு. அது ஆக்சுவலி அந்த ஊரோட பேரு செங்கழு நீர் பட்டு அப்படிங்கிறதா. அது திரிந்து மருவுக்குள்ளாகி செங்கல்பட்டு அப்படின்னு அது மாறுனுச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். செங்கல் கூட்டல் பட்டு செங்கல்பட்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்த 17வது வார்த்தை. பரி கூட்டல் வட்டம் பரிவட்டம். இது ரொம்ப புதுமையான வார்த்தை. நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இதுக்குள்ள வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கு இல்லையா. பரி அப்படின்னா குதிரை, வட்டம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப். குதிரை கூட்டல் ரவுண்ட் ஷேப் கிவ்ஸ் பரிவட்டம். நம்ம தலையில கட்டுற பரிவட்டம், முதல் மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா கோயில்கள்ல, அப்போ கட்டுற ஒரு சடங்கு சாங்கியத்துல பயன்படுத்துறது தான் நம்ம பரிவட்டம் அப்படின்னு சொல்றோம். பரிவாரம், பரிவாரம் சூழ வந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்களோட பரிவாரங்களோட அரசன் எழுந்தருளினார். இல்ல ஒரு கோயில்கள்ல இல்ல நிறைய கள்ளழகர் ஆட்சியில் இறங்குறாரு அப்படின்னு சொல்றப்ப நியூஸ் வாசிப்பாங்க இல்லையா. தன்னுடைய படை பரிவாரங்களோட கள்ளழகரை ஆட்சியில் இறக்குறாங்க அப்படின்னு. அந்த படை பரிவாரம்னா தன்னை சூழ்ந்து தான் வச்சிருக்கிற எல்லா விஷயங்களையும் பரிவாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த வார்த்தையை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா பரினா குதிரை, வாரம்னா அந்த 7 நாட்கள் அடங்கியதை நம்ம வாரம்னு சொல்றோம். வீக் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா. ஸோ பரி கூட்டல் வாரம் பரிவாரம். இதுவும் ஒரு புதிய வார்த்தை. பரி கூட்டல் காரம் பரிகாரம். பரிங்கிற வார்த்தையை வச்சு எத்தனை புது வார்த்தை உருவாக்குது பாருங்க. பரினா நமக்கு குதிரை அப்படின்னு தெரியும். காரம்னா ரொம்ப அது ஒரு உணர்வு. நமக்கு அந்த சுவைகள்ல ஒண்ணுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. காரமான ஒரு சுவை, நம்மளால ஹாட்டா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, காரமா இருக்கிற சுவை, மிளகாய் சுவை. பரி கூட்டல் காரம் பரிகாரம் அப்படின்ற வார்த்தை. அடை கூட்டல் மழை அடைமழை. அடடா மழடா அடைமழடா அப்படின்னு பாட்டுலாம் இருக்கும் இல்லையா. அடை மழை, அடை களம் பார்த்தோம் நம்ம, ஞாபகம் இருக்கா. அடை மழை அது மாதிரி தான். ஸோ அடை மழை சேர்த்து அடைமழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம். அடை மழையா பெஞ்சுதா, அடை பொத்து பொத்துன்னு விழுந்துச்சா அப்படின்னா இல்லை, ரொம்ப அடர்த்தியான ஒரு மழை, தாங்கிக்க முடியாத ஒரு மழை பெய்யுது, வெளியில போக முடியாத மழையை நம்ம அடைமழைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ஒரு புதிய வார்த்தை. பல கூட்டல் கை பலகை. பல அப்படின்றது நிறையன்னு அர்த்தம், கைனா நம்மளோட உடல் உறுப்புன்னு அர்த்தம். அது சேர்ந்து பலகை அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாகுது. ஒரு பிளைவுட், இந்த பலகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு வார்த்தை உருவாகுது. ஸோ இதுவும் புதிய வார்த்தை. துறை கூட்டல் முகம் துறைமுகம், அதுவும் புதிய ஒரு வார்த்தை தான். துறை அப்படின்னாலே நம்ம பார்த்தோம் இப்போ டிபார்ட்மெண்ட் அதெல்லாம். முகம்னா ஃபேஸு,
டிபார்ட்மெண்ட் ஃபேஸ் அது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா துறைமுகம், ஹார்பர் அப்படின்னு ஒரு புதிய வார்த்தை உருவாகுது. துறைமுகம், ஹார்பர். அதே மாதிரி தலைநகரம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? தலைனா நம்மளோட தலை, நகரம் அப்படின்னா பகுதி. தலைநகரம் அதுவுமே ஒரு புதிய வார்த்தை தான். ஒரு 2 வார்த்தைகள் சேர்ந்து ஒரு புது வார்த்தை உருவாகிறது. தலை கூட்டல் முறை, தலைமுறை ரொம்ப முக்கியமானது. முறை அப்படின்னா செய்யறது, வரிசையாக செய்யறது, ஒரு மெத்தட், அதுதான் முறை அப்படின்னு சொல்லுவோம். தலைனா ஹெட். ஸோ ஹெட்டும் மெத்தடும் சேர்ந்து தலைமுறை, ஒரு ஜெனரேஷன் அப்படின்ற புதிய வார்த்தை உருவாகுது. 2 வித்தியாசமான வார்த்தை சேரும்போது ஜென்ரேஷன் அப்படின்ற இன்னொரு வார்த்தையை அது நமக்கு விட்டு சொல்லுது. கிட்டத்தட்ட தலைமுறை அப்படின்ற அதுக்கு முன்னாடி நம்ம புதிய தலைமுறை, பழைய தலைமுறை அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம சேர்க்கிறோம். இருந்தாலுமே கூட 2 வித்தியாசமான வார்த்தைகள் சேர்ந்து புதிய வார்த்தை உருவாகுது. அதற்கு பிறகு அரண் கூட்டல் மனை, அரண்மனை ரொம்ப முக்கியமானது. நிறைய பேய் படங்கள் இருக்கு இல்லையா? அரண்மனை அப்படிங்கிற பெயர்ல. அரண் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு மதில் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை. அரண்னா மதில், நம்மளை காக்கக்கூடிய மதில். எயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எயில் இல்ல மதில், சோனம், மதிலா அப்படி ஒரு தமிழ் ஒற்றை எழுத்துல ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஸோ மதில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மனை, மனைனா இடம்னு அர்த்தம். அரண் கூட்டல் மனை, அதாவது அதுவும் இடமும் சேர்ந்து அரண்மனை. அரண்மனைனா ஒரு பெரிய வீடு, அரசர்கள் தங்குவதற்கான இடத்தை நம்ம அரண்மனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அரண்மனை அப்படிங்கிறது 2 வெவ்வேறு வார்த்தைகளோட இணைப்பு தான். அதுக்கு பிறகு தெரு கூட்டல் விளக்கு, தெருவிளக்கு. தெரு அப்படின்னா ஸ்ட்ரீட், விளக்கு அப்படின்னா விளக்குறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விளக்குதல், எக்ஸ்பிளைன் பண்றது, இல்லாட்டி விளக்கு, அந்த மாதிரி. விளக்கு, அகல் விளக்குலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ 2 வார்த்தைகள் சேர்ந்து ஸ்ட்ரீட் லேம்ப் அப்படின்னு ஒரு புது வார்த்தை இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. வரி கூட்டல் குதிரை, வரி குதிரை. வரினா டாக்ஸ் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்ல கோடு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். குதிரை அப்படிங்கிற வார்த்தை, 2 வார்த்தைகள் வெவ்வேறு வார்த்தைகள் சேர்ந்து வரி குதிரை அப்படின்ற ஒரு புதிய உயிரினத்தை இங்க குறிக்கிறோம். குதிரையை குறிக்கல, வரி குதிரைன்னு இன்னொரு உயிரினத்தை நம்ம குறிக்கிறோம். சுடு கூட்டல் காடு, சுடுகாடு. சுடுனா ஷூட் பண்றது, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல சுடுதல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அடுப்புல தீ மூட்டி நம்ம சுடுறோம் இல்லையா? அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கு. காடு அப்படின்னா வனப்பகுதி. சுடுகாடு அப்படிங்கிறது ஆனா அந்த அர்த்தத்துல இல்லை இல்லையா? நம்ம இறந்தவர்களை எரிப்பதற்காக இருக்கிற இடத்த இடுகாடு இல்ல சுடுகாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ புதிய வார்த்தை, 2 வெவ்வேறு வார்த்தைகள் இணைத்து புதிய வார்த்தை அங்கேயும் உருவாகுது. அழைப்பு கூட்டல் இதழ், அழைப்பிதழ். இதுவும் வித்தியாசமான வார்த்தை. அழைப்பு அப்படின்னா இன்வைட் பண்றது, இல்ல கால் பண்றது, எதை வேணாலும் நீங்க சொல்லலாம். ஒருத்தவங்களை நம்ம கூப்பிடுறதையே அழைப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். இதழ் அப்படின்னா உதடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதழுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பூவோட இதழை நம்ம இதழ்னு தான் சொல்லுவோம், உதட நம்ம இதழ்னு தான் சொல்லுவோம், இல்ல நாளிதழ்களோட பக்கங்களை நம்ம இதழ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல வெவ்வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த அழைப்பு கூட்டல் இதழ், அழைப்பிதழ் அப்படிங்கிற வார்த்தை, அழைப்பிதழ்ங்கிறது இன்விடேஷன் அப்படிங்கிற அர்த்தத்துல போயிடுது. அதாவது அழைப்பிதழ், ஒருத்தவங்களை அழைக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புதிய வார்த்தை அந்த இடத்துல உருவாகுது. தலை கூட்டல் அணை, தலையணை. தலைனா ஹெட் நமக்கு தெரியும். அணை அப்படின்னா நீர் தேக்கத்தை நம்ம அணைன்னு சொல்லுவோம், இல்ல கட்டி தழுவுதலை நம்ம அணைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்ட வார்த்தை. இந்த இடத்துல அதை நீர் தேக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தலையும் நீர்த்தேக்கமும் சேர்ந்து தலையணை. தலையணைனா பில்லு. ஸோ 2 வெவ்வேறு வார்த்தைகள் சேர்ந்து தலையணை அப்படின்ற புதிய வார்த்தை உருவாகுது. பண் கூட்டல் பாடு, பண்பாடு. பண்ணுனா இசை, பாடுனா பாடுறது இல்லையா? பாட்டு பாடுறது. ஸோ பண்ணையும் பாடையும் சேர்த்து பண்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாது, இசைக்கும் சம்மந்தம் இல்லாது. பண்பாடு அப்படின்றது நம்மளோட கல்ச்சர் ஓரியன்ட், கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கலாச்சாரம், நாகரீகம், அது தொடர்பான வார்த்தை பண்பாடு. ஸோ 2 வெவ்வேறு வார்த்தைகள் இணைச்சா பண்படு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பிறந்தது தான் இந்த பண்பாடு அப்படின்ற வார்த்தை. ஓகேவா? தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. தாய்னா அன்னை, நம்ம பெற்றவங்கள நம்ம சொல்லுவோம். மொழி அப்படின்னா நம்ம பேசுகிற லாங்குவேஜ். தாய்மொழி அப்படின்றது மதர் டங். இது ஒரு புது வார்த்தை. தாய்மொழி அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல நம்மளோட தாயை குறிக்கவே கிடையாது. நம்மளோட லாங்குவேஜ், நம்ம பிறந்த இடத்துலேருந்து நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜை தான் நம்ம தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி அப்படின்ற வார்த்தையை பார்க்குறோம். அதற்கு பிறகு புகை கூட்டல் இலை, புகையிலை. புகை கூட்டல் படம் பார்த்தோம், புகைப்படம் பார்த்தோமா? புகை கூட்டல் இலை, புகையிலை. புகைனா நமக்கு தெரியும் ஸ்மோக்கு, இலைனா எந்த இலைய வேணாலும் நம்ம சொல்லலாம், இலை தழைன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ புகை கூட்டல் இலை, புகையிலை. இது வித்தியாசமான ஒரு வார்த்தையை கிரியேட் பண்ணுது இந்த இடத்துல. புகையிலை
உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டொபாக்கோ. டொபாக்கோவை தான் இந்த இடத்துல குறிக்குது. செய் கூட்டல் வினை செய்வினை. செய்னா செயல், ஏதாவது செய்யறது, அதுதான் செய்ன்னு சொல்றோம். வினை அப்படின்னாலும் செய்தல். ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள் தான். அதாவது செயல்படுறது, அதை நம்ம செய்யன்னு சொல்லுவோம். வினை அப்படின்னாக்கா நம்மளுடைய செயல்கள், நம்ம பண்றது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து செய்வினை அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்குறோம். செய்வினை அப்படிங்கிறது இந்த பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த இடத்துல பயன்படுத்துறது. ஸோ ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள் இணைத்து புது வார்த்தையை நம்ம கிரியேட் பண்றோம். நகை கூட்டல் சுவை நகைச்சுவை. நகைன்னா நமக்கு தெரியும், ஆபரணம். நம்ம அணிகிறோம் இல்லையா, அழகுக்காக நம்ம பயன்படுது. தங்க ஆபரணம், வெள்ளி ஆபரணம், அது எல்லாத்தையும் நம்ம நகைன்னு சொல்லுவோம். சுவை அப்படின்னா டேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நல்ல சுவையா இருந்துச்சு, சுவை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். நகை கூட்டல் சுவை நகைச்சுவை அப்படின்னு, அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது ஹாஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு சிரிக்க வைக்கிறது, நம்மளை சிந்திக்க வைக்கிறது, நம்மளுக்கு ஹாப்பினஸை கொடுக்கறது. நகைச்சுவை நம்மளை சிரிக்க வைக்கிறது, ஹாஷ்யம். நெருப்பு கூட்டல் கோழி நெருப்பு கோழி. நெருப்புனா தீன்னு அர்த்தம், கோழின்னு நம்ம வளர்க்குற கோழி. ஆனா நெருப்பு கோழி அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல எப்படி வருதுன்னா, வேற ஒரு உயிரினத்தை இங்கே குறிக்கிறோம். கோழியை குறிக்கல, நெருப்பு கோழி அப்படின்ற ஒரு இனத்தை குறிக்கிறோம். ஸோ அதுவும் இந்த புதிய சொல்லை உருவாக்குறதுல வரும். அன்பு கூட்டல் அழிப்பு அன்பளிப்பு. அன்பை அளிக்கிறோம். ஆனா அன்பளிப்பு அப்படின்றது ஏதாவது ஒரு பொருளா நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ ஆனா சொல்லும் பொழுது அன்பு அளிப்பு, கொடுக்கும் பொழுது அன்பளிப்பு அப்படின்றது ஏதாவது ஒரு கிஃப்டா நம்ம கொடுப்போம், அது ஒரு பரிசாக இருக்கும். கன்னி கூட்டல் வெடி கன்னி வெடி. கன்னின்றது பெண்ணை குறிக்கக்கூடியது, இளம் பெண்ணை நம்ம குறிக்கிறோம். வெடி அப்படின்றது வெடிக்கிறது. கன்னி வெடி அப்படின்றது ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து இன்னொரு வகையான வெடியை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். தொடர் கூட்டல் வண்டி தொடர் வண்டி. தொடர் அப்படின்னா நம்ம பேசுற சொற்றொடர், சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வகையான தொடர்கள் இருக்கும் இல்லையா, தனிநிலை தொடர், தொடர்நிலை தொடர், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், கலவை தொடர். இந்த மாதிரி தொடர் அப்படின்றது அந்த சென்டென்ஸை குறிக்கக்கூடியது. வண்டி அப்படிங்கிறது எந்த வண்டியை வேணா குறிக்கலாம், ஏதோ ஒரு வாகனத்தை நம்ம வண்டின்னு சொல்லுவோம். தொடர் கூட்டல் வண்டி ரெண்டு வெவ்வேறு வார்த்தைகள் சேர்ந்து தொடர் வண்டி அப்படின்னு ரயில குறிக்குது. இப்படி ரெண்டு வார்த்தைகள் வித்தியாசமாக சேர்ந்து புதுசாக ஒன்று குறிக்குது. அடுத்த வார்த்தை முகம் கூட்டல் மூடி முகமூடி. முகம் அப்படின்றது ஃபேஸ், மூடி அப்படின்றது எதை வேணாலும் மூடி வைக்கிறது, எதுவாக வேணாலும் இருக்கலாம், எதை மூடுறத வேணாலும் நம்ம மூடி அப்படின்னு சொல்லுவோம். முகம் கூட்டல் மூடி முகமூடி. முகத்தை மூடுறதுக்காக நம்ம பயன்படுத்துற மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முகமூடி அப்படின்ற இன்னொரு வார்த்தை கிரியேட் ஆகுது. கடைசி 10 வார்த்தைகள். பால் கூட்டல் ஆடை பாலாடை. பால் அப்படின்றது மில்க், ஆடைன்றது உடை. பாலாடை அப்படிங்கிறது அந்த பால்ல இருக்கிற ஒரு மேல இருக்க லேயரை நம்ம பாலாடைன்னு சொல்லுவோம். அது ஆடையா, அதை நம்மளால உடுத்த முடியுமா, இல்லையா. ஸோ பால் கூட்டல் ஆடை பாலாடை, புதிய வார்த்தை உருவாகுது. நூல் கூட்டல் ஆடை நூலாடை. நூலால செய்யப்பட்ட ஆடை அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். ஆனா நூல் அப்படின்றது இந்த இடத்துல புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புத்தகம் கூட்டல் ஆடை கிவ்ஸ் நூலாடை, நூலால் தைக்கப்பட்ட ஆடை, புதிய வார்த்தை தான். நீதி கூட்டல் நூல். நீதி அப்படின்னா ஜஸ்டிஸ், நூல்னா நமக்கு எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்க கயிறு எடுத்துக்கலாம், இல்லை புத்தகமா எடுத்துக்கலாம். நீதி நூல் மாறல கொடுக்கக்கூடிய நூல். எழுது கூட்டல் கோல். எழுது அப்படின்னா எழுத சொல்றது, கோல் அப்படின்றத குச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். கம்பு ஊனி இருப்பாங்க இல்லையா, அதை தான் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எழுதுகோல் அப்படின்னா எழுதுறதுக்கு பயன்படுத்துற பேனாவை குறிக்குது. ரெண்டு வார்த்தைகள் புதிய சொல் உருவாகுது. பரி கூட்டல் பாடல் பரிபாடல். பரியை வச்சு நிறைய வார்த்தைகள் பார்த்தோம். பரிவாரம், பரிவட்டம், பரிகாரம். இந்த இடத்துல பரிபாடல். பரி அப்படின்னா குதிரை, பாடல் அப்படின்னா பாட்டு பாடுற பாடல். ஆனா ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பரிபாடல் அப்படின்ற ஒரு நூலோட பெயராக உருமாறுது. இப்படி ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து புதிய சொல் உருவாகுது. விண் கூட்டல் வெளி விண்வெளி. நூல்வெளி நம்ம பார்த்தோம், நூல் கூட்டல் வெளி நூல்வெளி. அதே போலதான் விண் வானம், வெளினா அவுட் சைட், விண்வெளி அப்படின்ற புது சொல் உருவாகுது. இது மேக்சிமம் புதிய சொல்லா தெரியல எனக்கு, அதுல இருந்து உருவான சொல்லாதான் தெரியுது. ஆனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விண் கூட்டல் வெளி விண்வெளி எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான வார்த்தைகள்லாம் கொடுப்பாங்க, அதுல இந்த வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. விண் கூட்டல் களம் விண்கலம். களம்னா பாத்திரம் இல்ல கப்பல். விண் கூட்டல் களம் விண்கலம் அப்படின்னா அது சேட்டலைட் இல்லையா, அது வேற ஏவுகணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி மாறிடுது. அதனால இது ஒரு வித்தியாசமான வார்த்தை.
விளையாட்டு கூட்டல் திடல், விளையாட்டு திடல். விளையாட்டு அப்படிங்கிறது எந்த வகையான கேமை வேணாலும் நம்ம விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். இல்ல விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சும்மா ஃபன்னுக்கு பண்றத கூட விளையாட்டுன்னு சொல்லலாம். திடல் அப்படின்னா வெறுமனே கிடக்கிற தரைய திடல்னு சொல்லுவோம். சேர்த்தா விளையாட்டு திடல். இது அந்த 2 வார்த்தையிலிருந்து உருவானதா தான் நான் பார்க்குறேன். ஆனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இறகு கூட்டல் பந்து, இறகு பந்து. இறகு அப்படின்றது பறவைகள் பறக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறது. சிறகோட ஒரு ஒற்றை பகுதியை நம்ம இறகு அப்படின்னு சொல்றோம். பந்து அப்படிங்கிறது எதுவா வேணா இருக்கலாம். பெரிய பந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா இறகு பந்து அந்த கார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி. ஆனா அது பந்து ஷேப்லயே இருக்காது. அதுதான் அதோட ஆச்சரியமான விஷயம். அதை நம்ம இறகு பந்து அப்படின்னு சொல்றோம். அதுவும் ரொம்ப முக்கியம். தீ கூட்டல் பெட்டி, தீப்பெட்டி. தீனா நெருப்பு, பெட்டினா பாக்ஸ், எனி கைண்ட் ஆஃப் பாக்ஸ். தீப்பெட்டி அப்படின்னா என்னன்னா தீக்குச்சி அடங்கிய பெட்டி. அதை தீக்குச்சி பெட்டி அப்படின்னு சொல்றதா சரி இல்லையா? அதை தீப்பெட்டின்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அதுல நம்ம நெருப்பை உள்ள வைக்கிறது இல்லை, நெருப்பை மூட்டுற ஒரு பொருளை தான் உள்ள வைக்கிறோம். அதை தீக்குச்சி பெட்டி அப்படின்னு இருந்தால் அது சரியா இருந்திருக்கும். ஆனால் அது நம்ம தீப்பெட்டி அப்படின்னு சொல்றோம். 2 வெவ்வேறு வார்த்தைகள் சேர்த்து புதிய சொல்ல உருவாக்குறோம். இப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய வார்த்தைகளை 2 வெவ்வேறு விதமான வார்த்தைகளை சேர்த்து தான் நம்ம பயன்படுத்துறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற நிறைய வார்த்தைகள் இப்படி புதிய சொற்களாக உருவானது தான். நிறைய வார்த்தைகள் தினமும் நம்ம பயன்படுத்துகிறோம். அன்றாட வாழ்க்கை தினமும் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த வகுப்பை பார்த்த பிறகு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத நானும் பார்த்துக்கிறேன். இன்றைக்கான வகுப்பு இதோட முடியுது. புதிய வகுப்பில் புதிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.